நம்மள முக்காவாசி பேருக்கு பிடிக்காத வேலை அப்படின்னாக்கா, துணி மடிக்கிற வேலையா தாங்க இருக்கும். நம்ம டெய்லி அன்னன்னைக்கு மடிச்சு எடுத்து வைக்கிற துணிய அரேஞ்ச் பண்ணி வைக்காட்டாலும் கூட பரவாயில்ல. மந்த்லி 2 டைம்ஸாவது இந்த மாரி ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கி, அந்த செல்ஃப் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். நான் அந்த பக்கத்துல இருக்கிற செல்ஃப பார்த்தீங்கன்னா, போன வாரம் தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன். இந்த 4 செல்ஃப்லயுமே பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரெஸ்ஸும், ஹரிஷாப்பாவோட ட்ரெஸ் தாங்க இருக்கும். 2 செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி வேர் இருக்கும். கீழ இருக்கிற 2 செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, ரேரா யூஸ் பண்ற கிளாத் தான் இருக்கும். நான் டெய்லி வாஷ் பண்ற கிளாத் எல்லாமே மடிச்சாலுமே நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்காம, அப்பப்போ எடுத்து செல்ஃப்ல வச்சிரணும் அப்படிங்கிற மாரி வச்சுருவேன். இல்லன்னா அங்க அங்கேயாவது தான் இருக்கும். சோஃபால, சேர்ல அந்த மாதிரி மேசையில அந்த மாரி தான் இருக்கும். அதுக்காண்டியே செல்ஃப்ல தூக்கி சும்மா எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா நமக்கு டைம் கிடைக்கும்போது திரும்ப அத ரிட்டர்ன் இந்த மாதிரி எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். அப்படி அப்படி பண்றதுனால பார்த்தீங்கன்னா, செல்ஃப்மே நீட்டாவும் இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன கிளாத் வேண்டாம் அப்படிங்கிறதுமே நம்ம வந்து அ எது எது வேணும் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணி, வேண்டாங்கிறத வந்து நம்ம டீக்ளேட்டர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏதாச்சும் பிடிக்காத வேலைகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாச்சும் வீடியோஸாவோ போட்டு பார்த்துட்டே நம்ம வந்து இந்த மாரி வேலைகள பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குயிக்காவே வேலைகள் நடக்கும். நானுமே எனக்கு புடிச்ச மாதிரி எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நான் ஆல் டைம் ஃபேவரைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மெட்டிஒலி சீரியல் தாங்க. அத நான் போட்டு விட்டுருவேன். போட்டு விட்டுட்டு நான் வந்து பார்த்த எபிசோடா இருந்தாலுமே எனக்கு வந்து அது சலிப்பு தட்டாது. போட்டு விட்டுட்டு நானுமே என்னோட வேலைகள பார்த்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து நீட்டாவே இருக்குது. எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளோதான் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும், ஒரு 1 மந்த்துக்கு உள்ளாடியே பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே குழஞ்சு தான் இருக்கும். அதனால நம்ம ரீஅரேஞ்ச் பண்றதுல எந்த ஒரு தப்புமே இல்ல. எவ்வளோ குழச்சு குழச்சு வச்சாலும் நம்ம தான் குழச்சு வைக்கிறோம். அதே மாதிரி எப்படிதான் இருந்தாலும் நம்ம தான் இத அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, முகம் சுளிக்காம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா அவசரத்துல அண்டாக்குள்ள கைய விட்டாலும் தேடுற பொருள் கிடைக்காதுன்னு சொல்ற மாரி, நான் அந்த டைம்ல தாங்க அவசர அவசரமா இந்த மாதிரி தேடிட்டு இருப்பேன். நாளைக்கு ஓட்டிங் டே அப்படிங்கிறனால, ஓட்டடி எல்லாமே எடுத்து டெய்லி யூஸ் பண்ற பர்ஸ்குள்ளாரையுமே வச்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே கண்டிப்பா நாளைக்கு ஓட் பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.